கட்டி அமுங்கனை கட்டி மறுபடியும் இப்போ பெருத்து போச்சு எனக்கு. ஒரு வருஷத்துக்குள்ள 6 முறை இந்த கண்ணு கட்டி வந்துருக்கு. ஆன்டிபயோட்டிக் 4 முறை எடுத்துருக்கிறேன். ஐ டிராப்ஸ் போட சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க. ஐ ஆயின்மெண்ட் போட சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. அதை போகிறதுக்கு ஒரு தம்பி வருவார், அவரை விரட்டி விட்டுருவாங்க இருக்கிறவங்களாம். ஏன்னா புதுசாக ஒருத்தன் உள்ள வரான், அவன் கூடவே ஒட்டிக்கிட்டானா அப்புறம் நாம கூட இருக்க முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள்லாம் நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அவன் அப்செட் ஆகி போயிடுவான், அவனை நான் சமாதானப்படுத்தணும். இவங்களையும் விட முடியாது. தூங்குறதும் இல்லை, 2 மணி நேரம் 3 மணி நேரம். எதுக்கு நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? நீங்கள் எழுதி கொடுங்கப்பா, இந்த அவன்கிட்ட ஒரு மாவட்டம் கொடுக்குறேன், இவன்ட்ட ஒரு 10 மாவட்டம் 10 மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளை எழுதி கொடு, கையெழுத்து போட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம் இல்லையா? என்ன குடிமொழிக்கிற போயுது? அப்படி இல்லை. இந்தியாவிலேயே எந்த கட்சியும் எந்த கட்சி தலைவரும் துணியாததை துணிந்து ஒரு முடிவெடுத்து இந்த 234 தொகுதி மாவட்ட செயலாளர்களை அறிவித்திருக்கிறோம். அதில் நிறைய அதிருப்தி இருக்கு, வருத்தம் இருக்கு, வலி இருக்கு. அதை மாற்ற சொல்லி வந்து கேட்குறாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு. பயங்கரமான பிரச்சனை. திடீர்னு ஒருத்தன் பெட்ரோல் கேனோட வரான், திடீர்னு ஒருத்தன் பாய்ச்சனோட வரான், திடீர்னு ஒருத்தன் கார் முன்னால் வந்து விடுறான், கார் கண்ணாடி வந்து ஒருத்தன் அடிக்கிறான். பதில் சொல்லிட்டு தான் போகணும். இப்போ திடல் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர ஒரு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. இங்கே ஆர்ப்பாட்டத்துக்கே என்னால் வர முடியாதுங்கிற அளவுக்கு. எல்லோரையும் நான் எதிர்கொண்டு ஒவ்வொருவருக்கும் பொறுமையாக பதில் சொல்லி அமைதியாக இருங்கள் என்று அவர்களை அரவணைத்து அனுசரித்து ஆறுதல் படுத்தி ஆற்றுப்படுத்தி வந்து நிற்கிறேன். ஏனென்றால் என்னுடைய கொள்கையை ஏற்று என்னோடு வருகிறவர்கள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளாய் என் இறுதி மூச்சு வரையில் இருப்பார்கள். போன முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த 2.5 வருஷம் இருக்கிறது வாய்ப்பு கொடுத்த, இப்ப பறிச்சுட்டு உங்களுக்கு கோபம் வருது. அது பறிக்கல, உன்னை எலிவேட் பண்றேன், வேற ஆளை உட்கார வைக்கணும். இது வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி தான். நீ தள்ளிக்கிட்டா 100 ஆளை உட்கார வைக்க போறோம். ஒரு செஸ் விளையாடுறோம், ஒரு காய் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம், 100 காய் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறோம். இதுக்கெல்லாம் பெரிய ரீசன் சொல்ல முடியாது. இது வெட்டுப்படாம இருக்கணும், அதனால எடுத்து வைக்கிறோம், அவ்வளவுதான். நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, ஒரு ரூமுக்குள்ள கிடக்கிற சேர் இப்படி மாத்தி மாத்தி போடுறோம், அவ்வளவுதான். சேரை தூக்கி வெளியே போடல, அதுதான் ரீஅலைன்மெண்ட். மாத்திட்டே இருக்கிறவங்கள, அவ்வளவுதான். நேற்று மாவட்டத்தில் இருந்து நீ கீழே மாநிலத்துக்கு போ, துணைநிலை அமைப்புகளுக்கு போ, பேரன் பாடிக்கு வா, எல்லா இடத்துலையும் போய் கத்துக்க. அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்க, மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட கற்றுக்கொள்.